ஆகட்டும். இன்று மீண்டும் என் மகனுக்கு பிரியமான லட்டு கொண்டு வரப்படும். அன்பாக சுவையாக செய்யப்பட்ட லட்டுவில் நானே விஷத்தை கலப்பேன். இவன் விஷத்தை உண்டு இறக்கும் போது நீதி வழங்கப்படும். இதுதான் இவனுக்கான மரண தண்டனை. சுவாமி, நீ எப்பொழுதும் உன் கணவனை விட உன் மகனுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளாய். இன்று இந்த மகனுக்காக இறுதியாக ஒரு செயலையும் செய்துவிடு. சென்று லட்டுவை எடுத்து வா. எடுத்து வா. இல்லை என்றால் இவனைப் போல் உன்னையும் ராஜ துரோகியாக அறிவித்து விடுவேன். குழந்தாய், இன்னும் காலம் உள்ளது. நான் கூறுவதை கேள். அந்த சூழ்ச்சிக்கார நாராயணருக்காக நீ உன் தந்தையை பகைத்துக் கொண்டு உயிரை இழக்கப் போகிறாயா? பிரகலாதா, உன் தந்தையுடைய உன் குருவுடைய பேச்சை கேள். உனது உயிரை காப்பாற்றிக்கொள். இல்லை என்றால் அசம்பாவிதமாகிவிடும். பிரகலாதா, வீண் அடம் வேண்டாம். உன் தந்தையை கடவுளாக ஏற்றுக்கொள். தண்டனையிலிருந்து தப்பித்துவிடும். நில்லுங்கள் தந்தையே. இந்தாருங்கள் தந்தையே. உங்கள் அசுர தண்டனை புத்தகத்தில் 12வது பக்கத்தில் மிக தெளிவாக வெற்றியாளர்களுக்கு உங்கள் சபை மரியாதை செய்ய வேண்டும் என்றுள்ளது. இன்று விஷம் கலந்த லட்டுவை உண்டும் என் உயிர் போகவில்லை என்றால், இன்று எனது பக்தியின் சக்தியினால் வெற்றி அடைந்தால், அப்பொழுது இந்த சபை என் விருப்பத்தை நிறைவேற்றுமா? லட்டுவை எடுத்து வா, சீக்கிரம். இது நம்பிக்கை அல்ல, மரணத்தின் மற்றொரு பெயராகும். இதுவரையில் இதை உண்டு எவரும் உயிர் பிழைத்ததில்லை.
அப்படி செய்யாதீர்கள் சுவாமி, விட்டுவிடுங்கள். கவலை வேண்டாம் தாயே. நாராயணர் மேல் வைத்த பக்தி, அவர் அளித்த இந்த உயிர் அவருக்கே சமர்ப்பணம். அவருடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு புல் கூட முளைப்பதில்லை. உடலை விட்டு உயிர் மட்டும் எப்படி போகும்? லட்டுவை உன். உண்டு விட்டு உனது நாராயணரை இறுதியாக ஒரு முறை வணங்கு. ஆனால் முதலில் என் ஒப்பந்தம். நான் வெற்றி அடைந்து விட்டால் நான் தான் கூறிவிட்டேனே, இதிலிருந்து எவரும் தப்ப முடியாது. விஷம் உன் உடலில் பரவியதுமே நீ இறந்து விடுவாய். இவ்விஷயம் மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் என் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவதை இந்த சபை பார்க்கட்டும். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இந்த விஷத்திலிருந்து தப்பிவிட்டால் நீ விருப்பப்படும் ஏதாவது ஒரு பொருளை நான் உனக்கு அளிப்பேன். அப்பொழுது நானும் இந்த லட்டுவை ஏற்றுக்கொள்கிறேன். நாராயணரே, இந்த லட்டுவில் கலந்துள்ள விஷத்திற்கு மாற்று என்பதே கிடையாதா? இல்லை தேவி, இந்த விஷத்திற்கு மாற்றே இல்லை. அப்பொழுது என்ன ஆகும்? நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. வேண்டாம் மகனே, இதை நீ உண்ணாதே. நீ தர்மத்தை மதிப்பவன். நம் தர்மத்தின் பிரகாரம் ஒரு மகனுக்கு தந்தை கடவுளுக்கு சமமானவர். பிறகு ஏன் இவ்வாறு அதர்ம செயல்களை செய்கிறாய்? பின் ஏன் இவ்வாறு உன் உயிரையே பணயம் வைக்கிறாய்? நீ அனுபவிக்கின்ற துன்பத்தை உனக்கு முன்பாக என் தாய்மை அனுபவிக்கின்றது. நீங்கள் வலியாக எண்ணும் இது என்னுடைய பெரும் பாக்கியமாகும். பக்தனின் பகவானுக்கான அர்ப்பணிப்பு இது. ஏனெனில் பக்தியோ அன்போ முழுமையாக அர்ப்பணித்தால் மட்டும்தான் கடவுள் கிடைப்பார் தாயே. அன்பை நாம் சோதித்துதான் ஆக வேண்டும். இது லட்டில்லை தாயே, இது தந்தையின் ஆசீர்வாதம், எனது கடவுளின் பிரசாதம். இது இதை நான் உண்பது என் பெரும் பாக்கியம் மட்டுமல்ல, எனது கடமையும் கூட. இந்த வயதில் இவ்வளவு ஆழமான நம்பிக்கையா நாராயணரே? இந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு இந்த விஷம் கூட ஆசீர்வாதமாக தெரிகிறதே. ஆனால் நாராயணரே, இருந்தாலும் இது விஷம்தானே. பிரகலாதனுக்கு என்ன ஆகும்? ஓர் பக்தன் தன் பகவான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதனால் இனி இந்த விஷம்
பிரசாதமாக மாறும். பக்தனின் நம்பிக்கைக்கு ஆசி கிடைக்கும். அதோடு விஷம் பகவானை சென்று சேரும். நமோ நாராயணா, நமோ நாராயணா. நமோ நாராயணா. நமோ நாராயணா. நாராயணரே, நாராயணரே, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? தங்களுக்கு என்ன ஆயிற்று? நாராயணரே, நாராயணரே. இது என்ன ஒரு துர்பாகியம்! பக்திக்கு பரிசாக விஷம், நம்பிக்கைக்கு பரிசாக தண்டனையும் அளிக்கப்படுகிறது. நமோ நாராயணா, நமோ நாராயணா. துர்பாக்கியம் என்னவென்றால் தேவி, அங்கு ஒரு தந்தை தன்னுடைய போலி பெருமையினால், வீணான ஆணவத்தினால் தன்னுடைய ஒரே மகனின் உயிரை பறிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அமிர்தம் அளிக்க வேண்டிய தந்தையே விஷத்தை அழித்து விட்டார். பார்த்தீர்களா தந்தையே, இதுவே என் கடவுளின் லீலை. அவரது விருப்பம் இல்லாமல் ஒரு புல் கூட முளைக்காது. அவரது பக்தர்களை என்ன செய்துவிட முடியும்? பார்த்தாயா தேவி, உயிர் கொடுத்த தந்தையே தன்னுடைய மகன் உயிரோடு இருப்பதை எண்ணி எப்படி வருத்தம் கொள்கிறான் பார். நாராயணரே, நாராயணரே, யாரெங்கே? நாராயணரே, லக்ஷ்மி இருக்கும் வரையில் நாராயணருக்கு ஒன்றும் ஆகாது. பிரகலாதனின் பக்தியும் மற்றும் எனது அன்பின் சக்தியும் எந்த விஷத்தையும் அமிர்தமாக்கும். நமோ நாராயணா, நமோ நாராயணா. போதும், நிறுத்திவிடு. என் மகனை அவன் என்னிடமிருந்து பறித்து விட்டான். இப்பொழுது அவன் நம்பிக்கையையும் பறித்துக் கொண்டிருக்கிறான். சூழ்ச்சியாலும் மாயையினாலும் கடவுளாகிவிட முடியாது நாராயணா. இது மாயையும் அல்ல, சூழ்ச்சியும் அல்ல. இது
எனது நாராயணரின் அன்பு. அவர் எனது விஷயத்தை அறிந்துவிட்டார். பக்தனுக்கு வந்த துன்பத்தை பகவான் ஏற்றுக்கொண்டார். இன்று மீண்டும் அதர்மத்தின் சக்தியை நாராயணரின் பக்தி தோற்கடித்து விட்டது. பக்தனுக்காக விஷத்தை அருந்துவது ஓர் பகவானின் பெரும் பாக்கியம் தேவி. அந்த சௌபாக்கியம் என்றும் இன்பத்தையே அளிக்கும், வலியை அல்ல. அன்று மகாதேவர், இன்று நீங்கள். அவர் பிரபஞ்சத்திற்காக, நீங்களோ பக்தனை காப்பதற்காக. எவர் தன்னலம் மறந்து விஷத்தை அருந்துகிறாரோ அவர்தான் கடவுளாக முடியும். பக்தனின் குரலை கேட்டு கவலையை போக்க ஒரு அரணாக நின்று அவர்களை காக்கும் எனது நாராயணரை தவிர வேறு யாரால் இந்த பிரபஞ்சத்தை காக்க முடியும்? இறைவன் மீதான நம்பிக்கையும் அத்துடன் பக்தியின் சக்தியும் தான் விஷத்தை முறிக்கும் உண்மையான மருந்தாகும். ஆம் நாராயணரே, நீங்கள் அளித்த இந்த நம்பிக்கை பிரபஞ்சத்தில் பக்தியையும் கடவுள் மீது வைத்துள்ள நம்பிக்கையையும் காப்பாற்றும். இது மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். பக்தர்களுக்கு பிரச்சனையாக வரும் விஷத்தை கடவுளே அறிந்து விடுவார். அந்த பக்தன் பக்தியின் மறுபெயராக விளங்குவார். என் நாராயணர் இன்று என்னால் எவ்வளவு துன்பப்படுகிறார். வலியை அன்பாலும் துன்பத்தை பக்தியாலையும் கண்டிப்பாக போக்க முடியும். இன்றைக்கு என் பக்தியின் சக்தி என் அரியின் துன்பத்தை போக்கிவிடும். பிரகலாதா, நில். முழுவதுமாக பேசி முடிக்காமல் நீ இங்கிருந்து செல்ல முடியாது. இல்லை தந்தையே, நான் நிற்கப் போவதும் இல்லை. நீங்கள் என்னை தடுக்கப் போவதும் இல்லை. நீங்கள் வாக்களித்து உள்ளீர்கள், அதை மறைந்து விடாதீர்கள். லட்டுவை உண்ணுவதற்கு முன்பு நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள். ஒருவேளை விஷம் கலந்த லட்டுவால் என் உயிர் போகவில்லை என்றால், இன்று எனது பக்தியின் சக்தியால் வெற்றியடைந்து விட்டால், இந்த சபை என் விருப்பத்தை நிறைவேற்றி மரியாதை அளிக்குமா? பிரகலாத், இன்றும் இவன் சென்று விட்டானா? இனி என்ன செய்ய போகிறானோ? கூறு. உன்னிடம் உன் மகனுக்கு அவனுக்கு என்ன தேவை என்பதை நிச்சயம் கூறியிருப்பான். நான் கூறுகிறேன், தாயை எதுவும் கூறாதீர்கள். பக்தி பயத்தை தோற்கடித்து விட்டது தந்தையே. இது வாக்கை நிறைவேற்றும் நேரம். எனக்கு வாக்களியுங்கள். நான் இந்த அரண்மனையில் என்னுடைய பிரபுவின் சாலக்கிராம கல்லை பூஜிக்க அனுமதி அளியுங்கள்.